நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கான ஃபைனான்சியல் டிசிப்ளின், அதாவது பணத்தை சம்பாதிப்பது, செலவழிப்பது, சேமிப்பது, இந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்கணும், வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது, பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ பேர் எவ்வளவோ நாளாக திருச்சபைக்கு வந்தாலும் கூட வார்த்தைகளை அறியாமலும் இருக்கிறார்கள், அறிந்தும் கீழ்ப்படியாமலும் இருக்கிறார்கள். அதனால் சாக் சொல்லுவாங்க, ஒரு செக்கு ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுன்னா நீங்கள் பின்னாடி அதில் கையெழுத்து போட்டு அதை பேங்க்கில் கொடுத்தா தான் அது உங்களுக்கு கேஷ் ஆகும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைகளும் அதில் உள்ளதான ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அது நமக்கு ஆசீர்வாதமாக வாழ்க்கையில் வரணும்னா நாம் அது ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே கீழ்ப்படியணும். ஸோ திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருப்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய எண்ணம், அவருடைய வருமானத்தில் அவர்கள் இஸ்ரவேலர்களாக இருந்தால் 10ல் 1 பாகத்தை அவர்கள் தசம பாகமாக கொடுப்பார்கள், மீதி எல்லாவற்றையும் அவர்கள் செலவழிப்பார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பெறக்கூடிய எல்லாவற்றையும் தேவனுக்கு மகிமையாக அதை சம்பாதிக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும். அதில் நம்ம சம்பாதிக்கிறதுலையும் செலவழிக்கிறதுலையும் நீதி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். பீயிங் ரைட்டியஸ், உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். பீயிங் ஃபெய்த்ஃபுல், இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நீதி உள்ளவர்கள் அப்படின்னா சம்பாதிக்கிற விதத்தில் நேர்மையாக, பொய் சொல்லாமல், தரத்தில் எடையில் ஏமாற்றாமல், லஞ்சம் வாங்காமல், கொள்ளையடிக்காமல், திருடாமல், தவறான வழியில் சம்பாதிக்காமல் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறது. தட் இஸ் a righteous way of earning money. அதை செலவழிக்கும் பொழுது நாம் பாவ காரியங்களுக்கு செலவழிக்காமல் நாம் நீதியுள்ள வழியில் செலவழித்தோம்னா, உதாரணத்துக்கு குடிக்கிறதுலையோ அல்லது வேசித்தனம், விபச்சாரம், இப்படி தவறான பாவமுள்ள வழிகளுக்கு, பாவமான காரியங்களுக்கு செலவழிக்கிறது, பாவம் செய்கிறதுக்கு நம்ம பணத்தை கொடுக்கறது, இப்படி பண்ணோம்னா அது அநீதியான வழியில் அந்த பணத்தை செலவழிக்கிறது. இப்போ உண்மை உள்ளவர்கள் என்ன பாருங்கள். இப்போ இந்த நீதிமொழிகளிலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு புதிய ஏற்பாட்டு ஒரு வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்த ஒரு மனுஷன் இந்த நீதி மொழி எழுதின அவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்க. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ஆகார்னு போட்டிருக்கு. 30வது அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம வாசிப்போம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. எனக்கு தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஐஸ்வர்யம்னா பணக்காரர் ஆகிறது. அப்புறம் நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். எனக்கு பரிபூர்ணம் அடையினா எனக்கு நிறைய பணம் வரும் பொழுது நான் திருப்தி அடைந்து கர்த்தர் யார், எனக்கு பணம் போதும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஒருவேளை என்னுடைய தேவைகளுக்கு போதுமான அளவு பணம் இல்லாத ஒரு தரித்திரமான நிலைமையில் நான் இருந்தேன்னு சொன்னால், என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் இன்னொருடைய பொருளை திருடி ஏமாற்றி தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை உண்டு பண்ணிடக்கூடாது. அதனால் எனக்கு நீங்கள் நான் பணக்காரனாகும்படி செய்ய வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஏன்னா நீங்களே சரியான வழியில் எனக்கு என்ன தேவையோ அன்னைக்கு அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை தேவனிடத்திலே விட்டு ஜெபம் பண்ணுறார். எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், எனக்கு தரித்திரமும் வேண்டாம் அப்படின்ட்டு. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 4:12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே 12-13 போதும். இப்போ அதில் 11 கூட பின்பகுதி வாசிங்க.
ஐ ஹவ் லேர்ன். ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். போதும். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படின்னா, நீங்கள் கூட கொடுத்தீங்கன்னா நான் வந்து தேவன் யார், எனக்கு எல்லாம் இருக்குது, கடவுள் வேண்டியதிலே நான் சொல்லிடுவேன். குறைச்சிருந்துச்சுன்னா நான் ஒரு வேளை திருடி நான் வந்து உன்னுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சலை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, எனக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, அதாவது நிறைவாக காரியங்கள் இருந்தாலும் சரி, அல்லது குறைவாக இருந்தாலும் சரி, அப்படின்னா ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, தரித்திரம் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் நான் வந்து மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஐ ஹவ் லேர்ன்ட் இட் அப்படிங்கிறார். அப்போ புதிய உடன்படிக்கையில் நமக்குரியதான சத்தியம் என்னன்னாக்கும் இதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர் மூலமாக எழுதி வைத்த இந்த வார்த்தை என்னென்னா, இவர் தான் ரோமர் 13:8 வாசிக்கினார், அன்பினால் என்று வேறு ஒன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு சிஎஃப்சியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம வந்து கடன்படாமல் வாழணும். சமீபத்தில் ஒரு டெய்லி டிவோஷனில் கூட கேட்டேன், ரோமர் 13:8 முதலாவது, அது டெய்லி டிவோஷனோ அல்லது வேறு எதான்னு தெரில, அப்புறம் சாக் பேசுவாங்க. ரோமர் 13:8 முதல்ல என்ன எழுதியிருக்குனாக்கும், கடன்படாதிருங்கள். 8 வாசிங்க, 8-9 வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். நம்பர் 1 என்ன இருக்குங்க, கடன்படாதிருங்கள். அப்புறம் 9 என்ன சொல்றாரு, எப்படி என்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. பாருங்க, இது எல்லாமே முதல்ல வந்து கடன் சொல்லிட்டு அப்புறம் விபச்சாரம், கொலை, திருடு, இச்சிக்கிறது, எல்லா காரியங்களையும் வரிசைப்படுத்தி சொல்கிறார். ஆக இதை நாம் வந்து அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீ இருக்குனாக்கும் கேட்குற எவனுக்கும் கொடு, அதாவது லெண்ட் ஜென்ரஸ்லி, அதாவது ஏழை எளியவனுக்கு நீ தாராளமாக கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து வாங்குறவர்களாக இல்லாமல் கொடுக்குறவர்களாக இருக்கணும், நம்ம கடனாளிகளாக இருக்கக்கூடாது. அப்போ நாம் வந்து நம்ம வருமானத்துக்குள்ளே வாழ்ந்து பழகலைன்னு சொன்னால் நம்ம வந்து கடன் வாங்குறவர்களாக மாறிடுவோம். ஏன் நம்ம வந்து வருமானத்துக்குள்ளே வாழ முடியலை அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு சரியான திட்டமிடல் இல்லை, அல்லது இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அதனுடைய தேவையை நம்ம உணரவில்லை. தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சாலும் அப்படியே பார்த்துக்கலாம், அதில் என்ன பாவமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எல்லாமே நம்முடைய நன்மைக்காக எழுதியிருக்கு. சங்கீதக்காரன் வந்து அந்த வார்த்தைகளை எப்படி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு 119 சங்கீதத்தில் திரும்ப திரும்ப எழுதுகிறார். தேவனுடைய வார்த்தையினுடைய மேன்மையை உணர்ந்து அவர் 119 சங்கீதம் பாருங்கள், பெரிய சங்கீதம், வேதத்தில் உள்ளதிலே பெரிய அதிகாரம் அதுதான். அதில் 119 சங்கீதத்தில் 92வது வசனம் 101ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. 92 அப்புறம் 101. உமது வேதம் என் மனம் மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உம்முடைய வேதம் தான் என்னை காப்பாற்றுது, சந்தோஷமாக வச்சிருக்கு. அப்புறம் 101 வாசிங்க. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவை, என் வாய்க்கு அவை தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். போதும். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த இந்த மனுஷனே, உம்முடைய நீதி நியாயங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று கட்டளையிட்டேன். ஐ வில் கீப் யுவர் ரைட்டியஸ் ஆர்டினன்சஸ், நான் அதை கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன் என்று சொல்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து ரோமர் 13:8 கடன்படக்கூடாதுன்னு வாசிக்கிறோம். இங்கே நம்ம பிலிப்பியரில் வந்து எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரிமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சத்தியம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அசட்டை பண்ணுறோம், ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? எல்லாரும் அல்ல, இதை கற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலர் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அந்த பண விஷயத்தில் ஏதோ அவங்க கடன் வாங்காமல் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் வந்து எந்த சூழ்நிலையும் எனக்கு வந்து குறைவாக இருந்தாலும் அதுக்குள்ளே வாழ்ந்து கடன்படாமல் வாழக்கூடிய ஒரு மனநிறைவோடு வாழக்கூடிய வாழ்க்கை. ஐயோ இல்லையோன்னு ஒரு பரிதவிப்பு கிடையாது. அதே மாதிரிக்கு நிறைய இருந்துச்சுனாலும் என் இஷ்டப்படிக்கு நான் செய்வேன், காணிக்க கொடுத்துட்டேன்னா ரைட்டு, அதுக்கு மேலே என் இஷ்டப்படி நான் செய்வேன் அப்படின்னு நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் என்னுடையதுன்னு நினைக்கிறோம்.
இங்கே தான் ஒரு சத்தியத்தை நல்லா விளங்கிக்கொள்ளணும். நம்ம வந்து சங்கீதம் 24:1 சங்கீதக்காரன் என்ன எழுதுறாரு பாருங்களேன். சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பாருங்க, the earth is the Lord's and all it contains. பூமியும் அதில் உள்ள நிறைவும்னு தமிழில் போட்டிருக்கு. அந்த வார்த்தை நமக்கு விளங்காது. அதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஆல் இட் கண்டெய்ன்ஸ். அதில் இருக்கக்கூடிய எல்லாம், வெள்ளி பொண்ணு, அதில் உள்ள எல்லாமே கர்த்தருடையது. எனவே அதில் உலகத்தில் குடியிருக்கிற எல்லா மனிதர்களும் சரி, வெள்ளி பொண்ணு தங்கம் எல்லாமே தேவனுடையது. அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் வாழும்போது இப்படி தான் சொன்னார், எவ்ரிதிங் மைன் இஸ் தைன். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், ஆதலால் உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். யோவான் 17:10 அப்படி சொன்னார். அப்போ ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னா, என்னுடையவைகள் யாவும் எனக்கு நீர் கொடுத்தது. இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பூமியையும் வானம், வெளிச்சம், நீர், இந்த மண், நிலம், காற்று எல்லாமே அவர் கொடுத்தது. எல்லாம் அவருடையது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக எல்லாமே அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம். சங்க தாவீது சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். For all things come from you and from your hand we have given you. உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுக்குறோம். உமக்கு கொடுக்குற காணிக்கையே உம்மிடத்துலேருந்து வாங்கி தான் கொடுக்குறோம். ஏன்னா அவருடைய இருதயம் எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாமே நீர் தந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். எல்லாமே நீர் தந்தது. எனக்கு இருக்கிற ஞானம், அறிவு கூர்மை, எனக்கு இருக்கிற சொத்து, சுகம், பலன், நீங்கள் கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் கொடுத்தது. உம்மிடத்தில் வாங்கி உமைக்கே கொடுக்குறோம். அந்த மோசையை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த ராஜகுமாரத்தி சொன்னால், அந்த பிள்ளையை வந்து அந்த நதியிலேருந்து எடுத்து கொண்டு வந்து அவருடைய தாய்கிட்ட கொடுத்து, இதை நீ எனக்காக வளர்த்துடு அப்படின்ட்டு. அப்படின்னு அர்த்தம், நவ் த ஒரிஜினல் மதர் இஸ் பிகமிங் எ கார்டியன், எ கேர்டேக்கர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெய்யான தாயே இப்பொழுது அந்த குழந்தை எப்படி வளர்க்கிறாள், ஒரு தாதியாக வளர்க்கிறாள். இப்போ இந்த சொத்தையும் இப்படி தான் நம்ம கையாளணும். அப்படி பழகிட்டோம்னா நாம் உண்மையுள்ள உக்கரக்காரர்களாக இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு தேவன் கொடுத்த எல்லா செல்வமும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், we become the managers, not the owners. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு இருக்கக்கூடியதான பணம், நமக்கு இருக்கிற வேலை, நமக்கு இருக்கிற சம்பாத்தியம், சொத்து எல்லாமே நீர் தந்தது. we have received it from you as a blessing. அப்போ அது உம்முடையவைகள், நீர் அதை எங்களுக்கு தந்தீர். இந்த நிலம் நம்ம எல்லாருமே சொந்தம் கொண்டாடுறோம். இது என்னுடைய இடம், இது என்னுடைய வீடு அப்படின்னு ஒரு குழுங்குனாக்கும் சொந்தம் கொண்டாட முடியாதபடி போயிடுது. அப்போ அது ஒரிஜினல் ஓனர் யாருன்னா, காட் ஹிம்செல்ஃப் இஸ் த ஓனர். அதான் சங்கீதம் அந்த 24:1 எழுதியிருக்கு. பூமியும் அதில் உள்ள எல்லாம், ஆல் திங்ஸ் இட் கண்டைன்ஸ், எல்லாமே உம்முடையது, நீர் அதை எங்களுக்கு தந்தீர். அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஸ்டீவர்ட்ஷிப், உக்ரானத்துவம். அதாவது நாம் அதை மேனேஜ் பண்ணக்கூடியதான ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ நல்லா உணர்ந்துக்கிட்டோம்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதான பணம், நம்முடைய சொத்து, நமக்கு இருக்கக்கூடியதான எந்தவித காரியமோ அது எல்லாமே தேவன் தற்காலிகமாக நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்தது. அப்போ நான் வச்சிருக்கிறது, ஆண்டவர் சொன்னது போல, என்னுடையவள் யாவும் உம்முடையவைகள். அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு உக்கரானக்காரனா அல்லது ஸ்டீவர்டா அல்லது செர்வெண்ட்டா நீங்கள் என்னை வச்சிருக்கீங்க. யூ ஹவ் என்ட்ரஸ்டட் ஆல் தட் யூ ஹாவ் டு மீ டு மேனேஜ் இட். அப்போ நிர்வாகம் பண்ணக்கூடியதான ஒரு உக்ரானக்காரனாக, ஒரு கணக்கனாக, ஒரு மேனேஜராக நம்மளை தேவன் வச்சுருந்தா, நம்ம செலவழிக்கும் போது என்ன செய்யணும், ஓனர்கிட்ட கேட்கணும் இல்லையா? ஆனால் நம்ம அனைத்து நேரத்தில் என்ன செய்யறது தெரியுமா, நாம் அது என்னுடையது, நான் சம்பாதிச்சத பணம், என்னுடைய திறமையினால், என்னுடைய உழைப்பினால் நான் சம்பாதிச்சது, ஸோ இது எனக்கு சொந்தம், இட் இஸ் மைன். அப்படி என்னுடையவைகள் அப்படின்னு சொல்லும்போது, அது என்னுடையவள் யாவும் உம்முடையவைகள் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தீர்.
அதை நான் அனுபவிக்கும் பிடிக்கும், அதை உபயோகிக்கும் பிடிக்கும். அப்போ நான் உம்முடைய சித்தம் இல்லாமல் இதை நான் எதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சொல்லியிருக்கேன், வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் என் பிதாவினால் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா தாழ்மையா அவர் சொல்ல அல்லது அவர் செய்ய காண்கிறது எதுவோ அதே அன்றி தானாக நான் எதையுமே செய்ய மாட்டேன். இதுதான் தாழ்மை, உண்மையுள்ள ஒரு உக்கரக்கான. அதிகாரமே நம்ம கையில் இருந்தாலும் அவரை கேட்காம செய்ய மாட்டேன். எல்லா சொத்தும் பணமும் என் கையில் இருந்தாலும் ஆண்டவரே இது நான் என்னுடைய திறமையினால் சம்பாதிச்சது. ஒருத்தன் ஞாபகம் இருக்கா? ஒரு ராஜா என்ன சொன்னா? யார் அந்த ராஜா? நேபுகாத்நேச்சர். என்ன சொன்னா? இதோ என்னுடைய ராஜ்யத்தின் வல்லமைக்கென்று, என்னுடைய பராக்கிரமத்திற்கென்று, என்னுடைய மகிமைக்கென்று நான் சம்பாதித்த மகா, அந்த வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கும்போதே தேவன் என்ன செஞ்சார்? அவனை ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக, ஒரு பைத்தியக்காரனை போல புள்ளை மேயக்கூடிய ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக தேவன் அவனை மாற்றி விட்டார். அப்போ நமக்கு இருக்கக்கூடியதான இந்த ஐக்யூ அறிவு, நான் பார்க்குறேன் சிலர் வயசாகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடுது, அவங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, நிர்வாகம் பண்ண தெரியலை, ஆளை அடையாளம் காண தெரியலை. வயசாக ஆக சிலருக்கு இந்த அல்சீமர்ஸ் நோய்பாங்கல்ல, அதான் ஞாபக மறதி ஒரு நோயாக அவர்கள் எவ்வளவோ திறமசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே பேச முடியாது, செய்ய முடியாது, ஞாபக மறதி வரும். ஸோ இது எல்லாமே இப்போ தேவன் நமக்கு தந்தது. நமக்கு தந்த ஞாபக சக்தி, அறிவு, திறமை, இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ், ஐக்கியூங்கிறோம். நமக்கு இருக்கிறதான வேலை, சொத்து எல்லாமே நீங்கள் தந்தது ஆண்டவரே. அப்படி நன்றி உள்ளவர்களாக இருந்தோம்னா நம்ம கொஞ்சத்தில் உண்மையுள்ளவங்களாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட தேவன் கொடுத்துருக்குது கொஞ்சம். யூ மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல். அப்போ உள்ளமை இங்கே பாருங்கள் 4:30 போட்டிருக்காங்க தானியேல்ல. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? அடுத்த வசனம், அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ராஜ்ய பாரம் அப்போ யார் கொடுத்தது? கொடுத்தவனே எடுத்துக்கொண்டான், அவ்வளோதான். கொடுத்த தேவனே என்ன செய்கிறார்? இப்போ ஐ கேவ் இட், நான் தான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ இப்போ என்ன சொல்கிற? என்னுடைய மகிமைக்குன்ட்டு நினச்சிட்ட. ஸோ ஐ டேக் இட் பேக். அந்த ஒரு என்னமோ சொல்லுவாங்க, அந்த அயோடின் சில மில்லிகிராம் கூடிச்சுன்னா மனுஷன் பைத்தியம் ஆயிரும் அப்படின்னு. ஆக நம்முடைய புத்தி புத்திசாலிங்கிறவன் பைத்தியக்காரன்ற நிலைமைக்கு வர்றதுக்கு உடம்புல கொஞ்சம், அதே மாதிரிக்கு பாருங்கள், சிலருக்கு சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அப்படியே நாக்கை துருத்தி அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஒரு சிலர். அப்போனா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சுகர் கொஞ்சம் குறையிறதுனால ஒரு மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகுது? அதனால தான் மனுஷன் ஒருத்தன் பாடி வச்சான், காயமே இது பொய்யடா, இது வெறும் காற்றடைத்த பையடான். இது வெறும் களிமண். அதில் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி நம்மை மனுஷனாக்கினார். நமக்கு அவரே இந்த நீர், நிலம், காற்று, சொத்து, சோகம் எல்லாத்தையும் கொடுத்தார். பதவியை கொடுத்தார், வேலையை கொடுத்தார். என்னுடைய பராக்கிரமம் பாருங்கள். இன்றைக்கி மனிதர்கள் உழைக்கிறார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறார்கள். பிரசங்கியினுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க. ஆனால் அது ஒன்றையுமே அவங்க அனுபவிக்க முடியாது. அப்போ அவன் வேலை செய்கிறதெல்லாம் வீண் தானே. என்ன சொல்கிறீங்க? அவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டு அதை அனுபவிக்க முடியாமல் போனால் அவன் அதை யாருக்காக சம்பாதிக்கிறான்? வேறொருவனுக்காக. 2வது அதிகாரம், பிரசங்கியினுடைய புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 22-23 வாசிங்க. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. பாருங்க, ஒரு மனுஷன் ராத்திரி நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, பணம் 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 சம்பாரித்து அப்படியே சொத்து, இடம், வீடு வாங்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான்.
அவன் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக செலவழிக்கக்கூடிய ஸ்பென்த்ரிஃப்டாக இருப்பான். இவன் கஞ்சனாக இருப்பான். கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட காசு செலவழிக்க மாட்டான், வைத்தியம் பார்க்கறதுக்கு காசு செலவழிக்க மாட்டான். ஒரு சில நான் பார்த்துருக்கேன், மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட ஐயோ ஆஸ்பத்திரியில் சேர்த்தா உனக்கு லட்சக்கணக்கில் செலவுனா வேண்டாம், என் பிள்ளைகிட்ட கொடுத்துருங்க, நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பான். அந்த பையன் வந்து ஐயா அவங்க அம்மா அப்பா வாயை கட்டி வயிற்றை கட்டி சம்பாரித்த பணத்தை வந்து தாட்டாக செலவழிச்சுப்பான். இதுவும் மாயையேங்கிறார். இட் இஸ் வேனிட்டி. இதெல்லாம் மாயை. ஏன் நீ நல்லா சாப்பிட்டு சம்பாரிச்சு, அதுக்கு பின்னாடி உள்ள வசனத்தை பாருங்கள், 24. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ சம்பாரி, ஏன் as much as you can in the righteous way, நீதியான வழியில் நேர்மையான வழியில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி. நீ எவ்வளோ உனக்கு தேவையோ அதை அனுபவி. அதுக்கு மேலே மிச்சம் இருக்கிறத ஆண்டவர் பாருங்கள், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு, ஆண்கள் 5000 பேர்னா பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்து 10-15 தெரியாது, அவ்வளோ பேருக்கு போஷித்த பின்னாடி மீதியாக இருக்கிறது வேஸ்ட் ஆகாமல் சேமித்து வைங்கன்னு சொன்னார். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சேமிக்கிறதுலே குறியாக இருப்பாங்க, செலவழிக்கவே மாட்டாங்க. வைத்தியத்துக்கு செலவழிக்க மாட்டாங்க, நல்ல வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. சும்மா என்னத்தையாவது வந்து அது காசு செலவழிக்கிறதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு. நல்லா சாப்பிட மாட்டாங்க, நல்லா உடுத்த மாட்டாங்க. அவங்களுடைய நல்ல அந்த அந்த சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. யாருக்கா நீ சேர்த்து வைக்கிற? நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடைய ஆகும்? நீ எதையும் கொண்டு போக போகிறதில்ல, நீ இங்கே நிலையாக வாழ போகிறதும் கிடையாது. ஆக ஒரு நாள் நீ எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் விட்டு போகிற, அவன் வந்து அதை காப்பாற்றுறதுக்காவது அவனுக்கு வந்து ஞானம் இருக்குதான்னா சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு அதுவும் இல்லை. இவன் சம்பாரிச்சதெல்லாம் அழிச்சிட்டு கடைசியில் அடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா இவன் தரித்திரனாக மாறிடுவான். பார்க்குறோமா இல்லையா நம்முடைய? ஆக இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு சமயமும் ஒரு நேரமும் இருக்குது. அதே இதில் நீதிமொழிகளில் அந்த பிரசங்கியில் 3வது அதிகாரத்தில் 6வது வசனம் பாருங்கள். தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. போதும் பாருங்க. அதுக்கடுத்து காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. நீ தேட ஒரு காலம் உண்டு, தேடு. ஒர்க் வைல் யூ ஒர்க் அண்ட் யூஸ் இட் அஸ் இஃப் இட் இஸ் நெசசரி. தேவைன்னா அது உபயோகி. சம்பாதிக்கன்னு வாயை கட்டி வயிற்று கட்டிமாங்களே, சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே சம்பாதிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சேமித்து வைக்கணும். அப்போ தான் எனக்கு நாளைக்கு வந்து இது எனக்கு உதவும். அப்போ யூ புட் யுவர் ட்ரஸ்ட் நாட் இன் த லார்ட் பட் இன் யுவர் கோல்டு அண்ட் லேண்ட் அண்ட் மணி. நீ உன்னுடைய சொத்தில், பணத்தில், தங்கத்தில் உன் இதயத்தை நம்பிக்கை வச்சுருக்கிற. அதனால் இதை சேமித்தாதான் எனக்கு உதவும். பாருங்கள், 2 வசனங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய வேத புஸ்தகத்தில் உள்ளதான். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா, சம்பாதிச்சதை எல்லாம் செலவழிப்பாங்க. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 21:20 வாசிங்க. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். அதாவது சம்பாதிக்கிறதை எல்லாம் செலவழிக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு. அதாவது எப்படின்னா, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குல்ல, லீவ் ஒன் டே அட் அ டைம். இன்றைக்கி சம்பாதிச்சது இன்றைக்கே செலவழிச்சிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அன்றைக்கி சம்பாதிப்பான், அன்றைக்கே போய் குடிச்சிட்டு மனைவி பிள்ளையோட கையில் 100-200 கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படிம்பான். காரணம் என்னென்ன அர்த்தம்? இன்றைக்கி நான் சம்பாதிச்சேன், நான் குடிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். அதாவது அன்றைக்கே செலவழிச்சிடுறது. இந்த மாதம் சம்பளம் வாங்குறமா, இந்த மாதமே காலி பண்ணிடுறது. அப்படின்னா அவனை குறித்து இங்கே என்ன எழுதியிருக்கு? என்ன வசனம் எழுதியிருக்கு? 20:20 வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். பாருங்க, மூடனா இருக்கிறவன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் செலவழிச்சிடறான். அவன் மிச்சம் பண்ணுறதே கிடையாது. இன்னொரு சாரார் இருக்காங்க, அவன் மிச்சம் பண்ணணும்னே நினச்சிக்கிட்டு இருப்பான், அவன் அனுபவிக்கவே மாட்டான். அதான் நம்ம இங்கே பார்த்தோம். மிச்சம் பண்ணணும்னு நினைப்பேன், அவன் என்ன செய்ய மாட்டான்? அனுபவிக்கவே மாட்டான். ஆக இப்படி 2 கூட்டம் இருக்காங்க உலகத்தில். ஒன்று வந்து சம்பாதிக்கிறது பூரா அப்போவே செலவழித்து போடுறவங்க. இன்னொருத்தர் வந்து அதை மிச்சம் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம சம்பாதிக்கும்போது, பணம் சேரும்போது உன்னுடைய நம்பிக்கையை அதன் மேலே வச்சிடாத. ஐஸ்வர்யம் விருத்தியாகும்போது உன்னுடைய இருதயத்தை அதன் மேல் வைக்காத அப்படின்னு ஒரு சங்கீதத்தில் எழுதியிருக்கு. சங்கீதம் 62:10 வாசிங்க. சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள்.
அப்போ உங்களுக்கு ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது அப்படின்னா உங்களுக்கு சொத்து சேரும்போது இதுதான் என்னை காப்பாற்ற நினைக்காது. அதனால தான் லூக்கா 12 ஆண்டவர் சொன்னார், அந்த ஐஸ்வர்யவான் வந்து என்னுடைய நிலம் நன்றாக விளைந்தது, இந்த தானியத்தையெல்லாம் நான் என் களஞ்சியங்களை இடித்து பெருசாக கட்டி நான் சேர்த்து வைப்பேன், அநேக வருஷங்களுக்கு நான் இதை புசித்து குடித்து என் ஆத்மாவே நீ பூரிப்பாயிரு என்று சொல்லி என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று சொன்னான். தேவன் சொன்னார், மதியினனே முட்டாளே, நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடைய விழா? இன்று இரவு உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதான்? புசித்து குடித்து பூரிமா இருக்கிறவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம், தங்கம், நிலம், வீடு இதெல்லாம் என்னை காப்பாற்றும். வேதம் என்ன சொல்றதுன்னா, அன்னைக்கே செலவழிச்சு போடாத. இட் இஸ் கோயிங் டு த ஒன் சைட். எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். இது இன்னொரு சைடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒன்று எழுதியிருக்கும், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உனக்கு பின்னாக சொல்லக்கூடிய கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்பாய். காட்ஸ் வாய்ஸ், த ஹோலி ஸ்பிரிட் வில் டெல் யூ, டோன்ட் கோ டு த லெஃப்ட் ஆர் டு த ரைட். இந்த மணிக்கும் போகாத. சேமிக்கணும் சொல்லிட்டு நீ செலவழிக்காமே அனுபவிக்காமையே சேமிக்கிறது, ராத்திரி பகலாக உழைக்கிறது, நல்ல தூக்கம் கிடையாது, ரெஸ்ட்லெஸ், லேபர், பெயின், சஃபரிங்ஸ். இன்னொரு சாரார் எப்படின்னா, அன்னைக்கு செலவழித்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, சம்பாதிக்கிறேன் செலவழிக்கிறேன். ஏங்க அப்படி சம்பாதிக்க எங்கேயா வச்சுருக்கேன்னா ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் சம்பாரித்து பொத்தல் உள்ள பையில் போடுறது போல். ஸோ இந்த மணிக்கும் போகாத அந்த மணிக்கும் போகாத, நேர்மையான வழியில் சம்பாரி. அதை செலவழிக்கும் போது தேவையானதுக்கு செலவழி, நல்லா சாப்பிடு, தேவையானதுக்கு சாப்பிடு, உன்னுடைய உடல் காரியங்களை பொறுப்படுத்துக்கள், மிச்சமாக இருக்கிறத வேஸ்ட் ஆகாமல் சேர்த்து வை. அப்புறம் அதன் மேலே உன் நம்பிக்கை வச்சிடாத. சேர்த்து வைக்கிறதுனால இது என்னை காப்பாற்றும் நீ சொல்லாத. நம்ம இதில் எபிரேயர்கள் நிறுவத்தில் 13 நம்ம வாசிக்கிறோம். இதோ தேவன் என்ன சொல்கிறார், நீ பண ஆசை இல்லாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனாக்கும், கர்த்தர் அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால நீ தேவன் பேரில் நம்பிக்கையாரு, நீ பண ஆசை உள்ளவனா இருக்காத அப்படின்னு சொல்கிறார். ஆக நாம் இன்னும் பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கவும் கூடாது, தேவன் பேரை தான் நம்பிக்கை இருக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அப்போ நாம் தேவையானதுக்கு செலவழிக்கணும். ஆடம்பரமான செலவு, வீண் செலவு அதுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். சம்பாரி, உன் தேவைக்கு உபயோகப்படுத்தி நல்லா சாப்பிடு. உன் உடல்நிலையும் உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்கும் நீ தேவையானதான் செலவழி. ஆடம்பர செலவு இல்லாமல் தேவைக்கு நல்லா செலவழி. மிச்சம் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வை. ஏழை எளியவர்களுக்கு நீ கொடு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறவன், அவனுக்கு கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இதுதான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது, தனக்காக இந்த பூமியில் சேர்த்து வைக்காம. அதே சமயத்தில் we must be prudent in helping others also. மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப ஞானமாக இருக்கணும். பாருங்கள், நம்ம யாராவது ஒருத்தர் குடிக்கிறதுக்கு கடன் கேட்குறாங்க. நான் பார்த்துருக்கேன், இந்த பூமியில் ரொம்ப ஒன்றுமே இல்லாத தரித்திரன் போல் இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு நிறைய சொத்து இருக்கும். வைத்தியம் பார்க்குற காசு இல்லைம்மா, செலவழிக்கிறதுக்கு காசு இல்லைம்மா, பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருப்பான், தங்கம் வெள்ளி நகைன்னு வாங்கி வச்சுருப்பான். செலவழிக்க மாட்டாங்க, பார்க்க ஐயோ பாவம்னு நினைப்போம். நான் பார்த்துருக்குறேன், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அவர்கள் சொத்தில் பாதி கூட இல்லாமல் இருக்கும். இவங்க தயாளமாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நல்லா ஒரு கண்டிஷனை விசாரித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நிலம் லட்சக்கணக்கில் பெறும், வீடு லட்சக்கணக்கில் பெறும், தங்கம் வச்சுருப்பாங்க, பேங்க்கில் டெபாசிட் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள காட்டிலும் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் தயாளமுள்ள இருதயத்தோடு ஐயோ பாவமேன்னு ஏமாந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏழை எளியவங்கன்னு வைத்தியம் பார்க்க காசு கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சொத்து இருக்கும். சொத்தை விற்றா கோடிக்கணக்கில் தேரும். ஆனால் வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. நம்ம பார்க்குறதுக்கு தரித்திர போல இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒன்றும் இருக்காது, அவன் சொத்து புறாமே உடம்புல தான் இருக்கும். சிலுக்கு சிப்பா போட்டிருப்பான், மோதிரம் போட்டிருப்பான், கடிகாரம் போட்டிருப்பான். அவங்க வீட்டை போய் பார்த்தீங்கன்னா குடிசை விடாரு. அவன் வெளியில் பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பான், ஊரான் பெரிய ஆளுமை, பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மைனர் மாதிரி தெரியும். ஆனால் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கும் அவன் மனைவி பிள்ளைகள்லாம் குடிக்க கஞ்சி இல்லாமல் கூட இருப்பான். அவன் சொத்து புறாமே உடம்புல தான் இருக்கும். ஸோ தரித்திரனாக இருந்து தன்னை ஐஸ்வர்யவனாக பாராட்டுகிறவனும் உண்டு, ஐஸ்வர்யவனாக இருந்து எல்லா மக்களுக்கும் முன்பாக தன்னை தரித்திரனை போல காட்டிக்கொள்ளலும் உண்டு. எனவே தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாத. அநேக நேரங்களில் நம்ம தோற்றத்தின்படி தீர்ப்பு செஞ்சு ஏமாந்து போகிறோம். நம்மகிட்ட இருக்கிற அப்படியே அள்ளி கொடுத்துருவோம். நான்லாம் ஏமாந்துருக்கேன்.
நானும் மனுஷன் தானே. ஆனால் ஞானத்தை தேவன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரார். எப்படி நீ செலவழிக்கணும் அப்படின்னா, பிரதர் சாக் சொன்னாங்க, அவர் வேலை பார்த்த நாட்களில் அவர் ஒரு சர்ச்சுக்கு போனாராம். அவர் திருத்த பைபிள்லாம் அதை எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் போகும்போது ஒருத்தர் வந்து சர்ச்சுக்கு வந்தவர் கடன் கேட்டாராம். கொஞ்சம் கடன் கொடுங்க, கொஞ்சம் அவசரமாக தேவை கடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வாரம் தந்துடுறேன்னாராம். கொடுத்துருக்காரு. ஏன்னா கேட்கிற எவனுக்கும் கொடு வார்த்தை இருக்கே அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு. அடுத்த வாரம் கொடுப்பாரு. பார்த்தா அடுத்த வாரம் வந்து பார்த்துருக்கார். பார்த்துட்டு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா நான் சேர்த்து அடுத்த வாரம் கொடுத்துறேன்னார். அப்போது நம்பி கொடுத்துட்டார். இப்படி 2-3 வாரம் போனோன்னு பார்த்தா அவர் கொடுக்குற மாதிரியே இல்லை. இப்போ போய் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே இது என்ன, அவர் கேட்குற எவனுக்கும் கொடுன்னு உங்களுடைய வார்த்தை சொல்லுது, நான் கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அவர் வாங்கிட்டே இருக்கிறார், அவரோட வார்த்தையை காப்பாற்றி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினாராம், உன்னுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் நீ நினச்சிருந்தா நீ என்னை கேட்டு தானே கொடுத்துருக்கணும், நீ கொடுக்கும்போது என்னை கேட்டியா? நம்ம எல்லாரும் நம்முடையதுன்னு நினைக்கிறனால கேட்குறவங்களுக்கு என்ன செய்கிறோம், கேட்குற எவனுக்கும் கொடுன்னா நம்ம கொடுத்துறோம். யார் கொடுக்கணும்? நான் மில்லில் வேலை பார்த்தேன். அதில் வந்து இந்த பெட்டி கேஷ் மெயின் கேஷ்லாம் இருக்கும். பெட்டி கேஷ்னால் என்னென்னாக்கும், ஒரு 2 கேஷியர் இருப்பாங்க, ஒரு சின்ன கேஷியர், ஒருத்தர் பெரிய கேஷியர். இந்த சின்ன கேஷியருக்கு என்னென்னா ஒரு 5000 அல்லது 10,000 ஒரு கேஷ் கொடுத்துருவாங்க அவர்கிட்ட. அவருக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்கும், எதுக்கு செலவழிக்கலாம். அவர் வந்து தபால் அனுப்புறதுக்கு, பார்சல் அனுப்புறதுக்கு, அப்புறம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன இது டீ காஃபி வாங்குறது, வர்ற கெஸ்ட்டுகளுக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் பூரா, சாப்பாடு, இப்படி சின்ன சின்ன செலவுகளுக்கு இதுக்கு தான் செலவழிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பெட்டி கேஷ்ம்பாங்க. 50 ரூபா 100 ரூபாய்க்கு உள்ள செலவுனா அவர்கிட்ட தான் போய் வாங்கணும். அதுவே 10,000 1 லட்சம் அப்படிலாம் போனாக்கும், அல்லது செக்கு பேங்க்கு இந்த மாதிரிலாம் போனோம்னா இன்னொரு கேஷியர் இருப்பார், அவர்கிட்ட போகணும். ஸோ அவருக்கு லிமிட்டட் பவர். அவர்கிட்ட இருக்கிற கேஷ் வந்து 5000 10,000 கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோ வரைக்கும் தான் கேஷ் கொடுக்கணும், அதுக்கிட்ட கொடுக்கக்கூடாது, செக்கு தான் கொடுக்கணும்ட்டு. ஸோ செக்கு போடணும்னு சொன்னால் அவருக்கு கையெழுத்து போடுற பவர் இருக்காது. அவர் வந்து மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ்ட்ட சைனிங் பவர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி தான் அது வந்து அவங்களுடைய கேஷ் இல்லை. இப்போ 5000 10,000 ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் 100 ரூபா 200 ரூபா தான் செலவழிக்கணும், அல்லது 500 ரூபாய்க்கு மேலே பேமெண்ட் பண்ணக்கூடாதுன்னா, இவர்கிட்ட 5000 இருக்குன்னு ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்தாரு, என்ன அர்த்தம்? அதுவும் கேஷ் தான், அதுங்க அங்கே உள்ள செலவு தான். அவருடைய பணம் நினச்சி செலவழிக்கிறார். உக்ரானக்காரன்னா மேனேஜர். நீ உனக்கிட்ட கொடுத்ததை விதிமுறைகளுக்கு உட்பட்டு மேனேஜ் பண்ணணும். அப்படி தான் தேவன் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதான சொத்து, நம்முடைய பிள்ளைகளை நம்ம இஷ்டப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறோம். தேவன் சொல்கிறாரு, யூ ஆர் நேச்சுரல் கார்டியன், யூ ஆர் நாட் த ஓனர். அந்த உயிருக்கு சொந்தக்காரர் தேவன். அந்த பிள்ளையை தேவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு, என்கிட்ட கொடுத்துருக்காருன்னா அவர் என்ன எதிர்பார்க்குறார்? எனக்காக நீ வளர்த்திடு. ஐ ஆம் த ஓனர், யூ ஆர் த நேச்சுரல் கார்டியன். ஸோ அந்த பிள்ளையை வந்து தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நினச்சி நம்ம வளர்க்கணுமா? அதே மாதிரி தான் தேவன் நம்மகிட்ட கொடுத்துருக்கிற சொத்து எல்லாத்தையுமே, தேவன் நம்மகிட்ட கொடுத்துருக்காரான சொத்துக்கு அவர் தான் ஓனர், நான் மேனேஜர். எனக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் நான் வந்து செலவழிக்கணும். விதிமுறைகளை மீறி ஏன் இஷ்டத்துக்கு செலவழித்தோம்னா, ஐ அஸ்யூம் மை செல்ஃப் அஸ் த ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அந்த சொத்துக்கு நான் தான் முதலாளி மாதிரி செயல்படுறேன். அதுதான் உண்மை இல்லாமல் இருக்கிறது. அப்போ உண்மையாக இருக்கிறன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பாவமான காரியத்துக்கு செலவழிச்சா அன்ரைட் இஸ் இன் ஸ்பெண்டிங் மணி. செலவு அநீதியாக செலவழிக்கிறோம், அநீதியான காரியத்துக்கு செலவழிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு சித்தமில்லாததை செலவழித்தோம்னா, ஒரிஜினல் ஓனர்கிட்ட கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு செலவழித்தோம்னா, வி ஆர் அன்ஃபெய்த்ஃபுல் இன் த லிட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் திங்ஸ். லூக்கா 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா 16:10 வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அப்ப கொஞ்சத்துல அதுக்கு அடுத்து வாசிங்க. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்பிப்பார்கள்? அநீதியான உலக பொருளில் நீங்க உண்மையா இல்லைன்னு சொன்னா, அப்படின்னா நீங்க இந்த சொத்தை நீங்க அநீதியான வழியில அதை சம்பாதிக்கலாம், அல்லது ஏதோ கைகளில் தவழ்ந்து வரும்போது அது அநீதியா இருக்கலாம். ஆக அப்போ நீங்கள் வந்து அது நீங்கள் உண்மையாக இல்லைன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்பெண்டிங். உண்மையாக இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் என் பணம், நான் சம்பாரிச்சது, என் இஷ்டப்படி நான் செலவழிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல். அருமையானவர்களே, எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவழிக்கணும் பாருங்கள். அதே மாதிரிக்க நம்ம வந்து யாராவது கேட்குறோம்னா தேவன்கிட்ட கேட்கணும். நான் கேட்காம கொடுத்து நான் வந்து உணர்வு அடைஞ்சிருக்கேன்.
பார்க்குறதுக்கு தோற்றத்தின்படி பாவமாக தெரிஞ்சுன்னா ஐயோ பாவம். நீங்கள் பேப்பரில் செய்தியை பார்க்கலாம், சில பிச்சைக்காரர்களுடைய சொத்து வந்து கோடிக்கணக்கில் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குன்னெலாம் போட்டோம். பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறவனை விட பணக்காரன், பிச்சை போடுகிறவனை விட பணக்காரன். இது என்னையா அநியாயமாக இருக்குது? பிச்சை வாங்குகிறவன் பணக்காரன், பிச்சை போடுகிறவன் ஏழை. இவன் 10 பேருக்கு போட்டுவிட்டு இவன் ஏழையாக இருப்பான், அவன் 100 பேர்கிட்ட வாங்கி பணக்காரனாக இருப்பான். பேப்பரில் செய்தி நீங்கள் படித்து பாருங்கள், சில இடத்துல போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட போட்டாங்க, வடநாட்டில் ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கான். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் கொண்டாந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனு அல்லது ஜனங்கள் நடமாடக்கூடிய இடத்துல கொண்டாந்து வச்சுருவாங்க. இவர் ரொம்ப இயலாதவரை போல் உட்காந்துருப்பார், எல்லோரும் பாவம் அப்படி போட்டுக்கிட்டே போவாங்க. சாயங்காலம் ஆனோடனே ஆள் வருவாங்க, அவரை காரில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவன் ரோட்டில் போகிறேன் வர்றவனே நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவன் யார் கொண்டாந்து விட்றா, யார் தூக்கிட்டு போகிறான், இவன் காரில் வர்றானா வண்டியில் வர்றானான்னு. அவன் கோலத்தை பார்க்குறாங்க, தோற்றத்தை பார்த்து போட்டு போகிறாங்க. இப்போ என்ன தெரியுமா, ஒரு சிலர் இப்படி ஏமாத்துறதுனால உண்மையிலேயே ஏழையாக இருக்கிறவர்களும் தரித்திரர்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது எவ்வளோ அநீதியான செயல். உண்மையிலே ஏழை பாடலுக்கு உதவி செய்கிறவங்க கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, இது உண்மையாக ஏழை தானா இல்லை ஏமாத்துறானா. அருமையானவர்களே, நம்ம எல்லா விதத்துலேயும் இந்த ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டோம்னா, எப்படி வந்து பவுல் வந்து வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் சொல்கிறாரு. அவர் எல்லாவற்றுக்கும் தேவனே சார்ந்து கொண்டார். கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கீங்க, இதுக்குள்ளே நான் வாழணும், நான் கடன் வாங்க மாட்டேன், யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கி நான் இந்த வருமானத்துக்குள்ளே தான் நான் சாப்பிடணும். அதுதான் அந்த அதில் உண்மையாக இருக்கிறது. அதுதான் நம்ம 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 8 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:8. உண்மையாக தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் கொடுத்த வருமானத்துக்குள்ளே வாழ்வேன். கர்த்தருடைய இரக்கத்தினால ஒரு சாக்புணன் மூலமாக கேட்ட சத்தியம் என்னை கிட்டத்தட்ட 35 வருஷத்திற்கு மேலாக ₹1 கூட ஒருவர்கிட்டையும் கடன்படாத வாழும்படிக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறது. அவர் சொன்ன சத்தியம் அவர் வாழ்ந்தது. அவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு நாளும் ஒருத்தர்கிட்டையும் ஒரு ரூபா கூட கடன் பட்டதில்லைன்னு. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்குறவனா இருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இன்றைக்கு வரைக்கும் ரிட்டையராக இத்தனை வருஷம் ஆச்சு, வீடு கட்டினேன், 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நேரமாக சொல்கிறேன், ₹1 கூட யார்கிட்டையும் நான் கடன் வாங்கினது. சாக் சொல்லுவார், இருந்தால் செலவுலி, இல்லைன்னா இருக்கிறத வாழு. அவர் சொல்லியிருக்கிறார். அவர் இன்றைக்கெலாம் எவ்வளவோ அவர் ஃப்ளைட்டுக்காக செலவழிக்கிற காசே பல லட்சம் பெறும். ஆனால் அன்னைக்கு இந்த காலர் கிழிஞ்சு போச்சுன்னா அதை பிரித்து என் மனைவி பின்னாடி தச்சு கொடுப்பாங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு போட சிஸ்டருடைய துணியை தச்சு கொடுத்துருக்காங்க, கைத்தையெல்லாம். வாட்டு ட்ராஜடி பாருங்கள். பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பிள்ளை போட்ட ட்ரெஸ் இன்னொரு பிள்ளைக்கு. அதே மாதிரிக்கு வந்து காலனி பிஞ்சு போச்சுன்னா அதை தச்சு போடுவாங்களாம். அவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், என்னென்னா வறுமையில் இருப்பாங்க, ஆனால் ஆடம்பரமாக பந்தா பண்ணுறது. தே ஆர் அன்ஃபேத்ஃபுல். தேவனுடைய வார்த்தை எவ்வளவோ நமக்கு வெளிச்சமாக வருது. உன் வருமானத்துக்குள்ள அவள் காட் இஸ் டெஸ்டிங் யூ. கொஞ்சத்தை கொடுத்தே நீ அதில் உண்மையாக இருக்கிறேன்னு தேவன் பார்க்குறாரு. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு உன்னை தேவன் அதிபதியாக்குவார். நீ கொஞ்சத்திலே உண்மையாக இல்லைன்னா உனக்கு ஆடம்பரமாக கொடுத்தா என்னாகும் பாருங்கள். சில பேர் வந்து கொஞ்சம் சம்பளம் வாங்குவாங்க, அதுலேயே காசு இருந்துச்சுனாக்கா தேவையில்லாதலாம் வாங்குவாங்க. ஆன்லைனில் பார்க்குறத வாங்குவாங்க, கண்ணுக்கு நல்லா தெரியலாம் வாங்குவாங்க. அந்த பொருள் தேவையா தேவையில்லைன்னு பார்க்கறது இல்லை. காசு இருக்குது வாங்கு, வாட் எவர் இட் இஸ் அப்பீலிங் டு யூ, டு யுவர் ஐஸ். உன் கண்ணுக்கு எதெல்லாம் பார்க்க கவர்ச்சியாக இருக்கோ, அது அழகாக தெரியுது, வாங்கிட வேண்டியது. அது தேவையா தேவையில்லையா. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இப்போ சாப்பாடு அப்படின்னா தேவையான அளவுக்கு சமைக்கணும், தேவையான அளவுக்கு வாங்கணும். எவ்வளோ பேர் வீடுகளில் தின்பண்டங்களும் சாப்பாடு இன்றைக்கி வேஸ்ட் ஆகுது தெரியுமா. சில சமயங்கள்லாம் ஹோட்டலில் 10 பரோட்டா வாங்குவீங்க, 20 பரோட்டாக்குள்ளே சால்னா கொடுப்பாங்க. நான்லாம் வீட்டில் பேசியிருக்கிறோம், எதுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்குறாங்க, அதை நல்லா சமைச்சு கொஞ்சமாக கொடுக்கலாமே. பாருங்கள், பெரும்பது நீங்கள் கடையில் ஹோட்டலில் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா பாதி இது வந்து இதில் தான் போகும். அதே மாதிரிக்கு நீங்கள் விருந்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய மட்டன் சிக்கன் வாங்க, பாதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு கால்வாசியாவது குப்பை வேஸ்ட்டாக போயிடும். வி ஆர் வேஸ்டிங். ஆண்டவர் இதுதான் சொன்னார், வேஸ்ட் பண்ணாத, டோன்ட் வேஸ்ட் எனி திங். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அதையெல்லாம் சேர்த்து வை. இன்றைக்கி எவ்வளோ வீடுகளில் தின்பண்டங்கள் வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரிக்க சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் இலையில் சாப்பிடும்போது தயவுசெய்து எங்கேயுமே, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், இலையில் சாப்பிடும்போது கொஞ்சமாக வைங்கன்னு சொல்லுங்கள், சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிடுங்க. அது தேவன் கொடுத்தது அந்த சாப்பாடு. அது இருந்துச்சுன்னா நல்லா இருந்தால் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பிட கொடுக்கலாம். இலையில் வச்சு தூக்கி போட்டிங்கன்னா சில சமயத்தை திங்கிறதுக்கு நாய் கூட இல்லாமல் இருக்கும், வேஸ்ட்டாக தான் போகும். ஆக நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் இலையில் வைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. எது உங்களுக்கு வேண்டாமோ முதல்ல கேட்டு வேண்டான்னு சொல்லிடுங்க.
ரத்த பொரியல் வைப்பாங்க, வேண்டாம் சொல்லிடுங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க சில ஐட்டம், வேண்டாம்னு சொல்லிடுங்க. எல்லாத்தையும் கண்டிப்பாக சாப்பிட அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் இலையில வாங்கிட்டீங்கன்னா வேஸ்ட் பண்ணாது. அது பாவமா சொல்லுங்கள், அது பாவமா? பாவம் கிடையாது. பட் ஆர் யூ ஃபெய்த்ஃபுல்? நீங்கள் உண்மையில் உள்ள இருக்கீங்களா? தேவன் தந்து அந்த சாப்பாட்டை யாராவது ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அது வேஸ்ட் ஆகுது இல்லையா? இப்போ யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல். அப்போ நம்ம வேஸ்ட் பண்ணும்போது வி ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல். நம்முடைய வருமானத்துக்குள்ளே வாழாமல் உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் பாடி வச்சான், வரவுக்கு மிஞ்சி செலவு செய்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். நீ வரவுக்கு மேலே செலவு என்னன்னா நீ என்ன செய்ய போகிற? யார்கிட்ட கடன் வாங்கவா? ஏற்கனவே உனக்கு வருமானம் கம்மி, இப்போ நீ இப்போ கடன் வாங்கி செலவழிச்சுட்டு ஆடம்பரமா அந்த காசு எப்படி கொடுப்ப? நீ எங்கேயோ ஒருத்தனை ஏமாற்ற போகிற அல்லது கடன்காரன்ட்ட வாங்கிட்டு கொடுக்காம இருக்க போகிற. யூ ஆர் அ தீஃப். ஸோ சத்தியத்தை கேட்டுட்டு இப்படியே போனோம்னா, கேட்கிறவளா மாத்திரம் இருந்து கீழ்ப்படியல்னு சொன்னால், யாக்கோபு சொல்கிறாரு, கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு அப்புறம் போகும்போது எனக்கு என்ன அவன் பாட்டில் போனான்னா அவன் கேட்டு என்ன பிரயோஜனம்? சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்தவன் சொல்லுவான், உங்களுடைய வார்த்தையை காத்து நடப்பேன் என்று நான் ஆணையிட்டேன், ஐ வில் டூ இட். உங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தான் ஓனர் நினச்சி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை தான தர்மம் பண்ணுங்க, நல்லது. அல்லது சேமிச்சு வைங்க, அதுவும் நல்லது. அவசியமானதுக்கு செலவழிங்க, ஆண்டவருக்கு காணிக்க கொடுங்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ மிச்சத்தை சேர்த்து வைங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கலாம். பாருங்கள், இன்றைக்கெலாம் வேலை வாய்ப்புகள் நிரந்தரம் கிடையாது. எந்த மனிதனுக்கும் எவ்வளோ நாளைக்கு வேலை செய்வோங்கிற நிச்சயமே கிடையாது. அப்படி மாதிரி ஆகிப்போச்சு. ஐடி கம்பெனிலாம் நான் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஆகிப்போச்சு. திடீர்னு கம்பெனியை மூடலாம். அப்படி அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் சம்பாதிக்கிறோம், திடீர்னு நமக்கு இயலாமல் போகலாம். நிறைய பேர் பார்த்துருக்கேன், நல்லா சம்பாதிக்க கொடுங்க, திடீர்னு ஆக்சிடென்ட்டு, ஆஸ்பத்திரிக்கு போனால் லட்சக்கணக்கில், ஈவன் டாக்டர்ஸ் லட்சக்கணக்கில். இன்னைக்கு காலையில் நாங்கள் பேசிட்டு போனோம், ஒரு ஹார்ட்டு டாக்டர் சின்ன வயசில் 42 வயசில் இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு. ஒரு டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எவ்வளோ சம்பாதிப்பார்? ஸ்பெஷலிஸ்ட்டுன்னா நிறைய சம்பாதிப்பாங்க. ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, நியூராலஜிஸ்ட்டு, இப்படிலாம் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அவங்களே இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அனுமதிக்கப்பட வேண்டியிருக்கு. ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். எந்த டாக்டர் மற்றவங்ககிட்ட காசு சம்பாதிக்கிறாரோ அதே டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. லட்சக்கணக்கில் செலவழி. நான் பார்த்துருக்குறேன். மல்டி மில்லியனராக இருப்பான், செலவழிக்க முடியாத நிலைமை வரும், சாப்பிட முடியாத நிலைமை வரும். எனவே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியில் எல்லாமே டெம்பரவரி தான். எனவே அருமையானவர்களே, நாம் சம்பாதிக்கிறதுல நேர்மையாக இருங்க, நீதியான வழியில் சம்பாதிங்க, அநியாயமாக சம்பாதிங்க, வார்த்தையில் உண்மையாக இருங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். நீங்கள் தரத்தில் எடையில் ஏமாற்றக்கூடாது. நேற்று எக்ஸ்பைரி ஆனதை இன்றைக்கி விற்கக்கூடாது. நீங்கள் பால் விற்கிறீங்க, நேற்று எக்ஸ்பைரி, இன்றைக்கி போய் விற்காதீங்க. டியூ டேட்டை மாற்றி விற்காதீங்க. பரவாயில்ல, நீங்கள் தூக்கி போடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, பொய் சொல்லாமல் இருங்க. அப்போ தேவன் நீங்கள் தேவனை கனம் பண்ணுகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களே அவர் கனம் பண்ணுவார். உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் வைக்காதீங்க. பரலோகத்தில் நீ என்ன வச்சுருக்கிற? இன்றைக்கி செத்தா இங்கே உன் பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்குது, பரலோக வங்கியில் ஒன்றும் இல்லை, அங்கே எம்டியாக இருக்குது. அப்போ இங்கே பணக்காரனாக இருந்தவன் செத்து அங்கே போகிறான், அவன் பாதாளத்தில் கொண்டு விடுறான். இங்கே தரித்திரனாக இருக்கிறான், அங்கே போகிறான், அவன் பரலோக வங்கியில் நிறைய இருக்குது, அவன் போய் ஆபிரகாமனுடைய மடியில் விடப்படுறான். இதாங்க நிலைமை. இந்த உலகத்தில் மாத்திரம் நம்ம ஐஸ்வர்யவன்களாக இல்லாமல் பரலோகத்தில் ஐஸ்வர்யமான இருக்கணும்னா இந்த பூமியில் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் வச்சு நாம் தான தர்மம், உதவி அப்படி பண்ணி நாம் புண்ணியத்தை சம்பாதிச்சு கொள்வோம். அது தேவனுடைய பார்வையில் சந்தோஷமானது. அதே சமயத்தில் அப்படி உதவி செய்யும் போதும் அது என்னுடைய பணம்னு நினச்சி நம்ம நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இஷ்டப்படி கொடுக்கக்கூடாது, தேவன்கிட்ட கேட்கணும். அப்பொழுது நாம் அநேக ஏமாற்றுக்காரர்களிருந்து நாம் தப்பிப்போம். இப்பொழுது நான் சபையார் இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து சபைக்கு வர்றவங்க யாராவது உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டால், ஏதோ சின்ன சின்ன தொகைகள் கடன் கொடுக்குறீங்க, தட்ஸ் ஓகே. பெரிய தொகை ஏதாவது கொடுத்தீங்கன்னா தயவுசெய்து மூப்பர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் சபைக்கு வர்றாங்கன்னு நினச்சி கொடுப்பீங்க. அவங்க யார், எவர், எந்த ஊர், என்னன்னு கூட தெரியாது. அவர் வார்த்தையில் உண்மையில் வரலான்னு தெரியாது. நீங்கள் தோற்றத்தை பார்த்தோ, அவர்கள் கேட்குற பணிவை பார்த்தோ, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை பார்த்தோ நீங்கள் கொடுத்துவிட்டு நாளைக்கு ஐயோ எங்கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு சொன்னால் அதுக்கு சபை பொறுப்பு இல்லை, நீங்களும் பொறுப்பு தான். ஏன்னா யூ ஆர் கேர்லெஸ் இன் டீலிங் வித் யுவர் மணி. யூ தாட் யூ ஆர் த ஓனர் ஆஃப் யுவர் மணி. உங்களுடைய பணத்துக்கு நீங்கள் தான் சொந்தக்காரன் நினச்சி உங்கள் இஷ்டத்துக்கு செலவழிச்சிங்க. அப்போ அது தொலைஞ்சு போச்சுன்னா, ஏமாற்றிட்டாங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. அதே மாதிரிக்க சபையில் யாரும் கடன் கிடைக்கும், உதவி கிடைக்கும்னு வரக்கூடாது. தேவனை நம்பி விசுவாசத்தோடு வரணும். விசுவாசிகளுக்கு தான் சபை தேவனுடைய ஒரு குடும்பம் போல் இருக்குது. நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும். அதை யாராவது இஃப் தே ட்ரை டு டேக் அன்டியூ அட்வான்டேஜ் இன் அவர் குட்னஸ், உங்களுடைய நல்லெண்ணத்தில் உங்களுடைய நல் மனதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்கள் கடன் வாங்கவோ பணம் வாங்கவோ செலவழிக்கவோ, அவளுக்கு வசதி இருக்குல்ல கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சு கெடுத்துறாங்க. சில சமயத்தில் தேவன் டிசிப்ளின் பண்ணுவார். ஒருத்தர் அவங்க ஆடம்பரமாக செலவழிக்கிறாங்க, பணத்தை செலவழிக்கிறதுல நிதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வறுமைக்குள்ள கஷ்டத்துக்குள்ள போய் தவிட்ட திங்கிற அளவுக்கு, பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காம கஷ்டப்படுற அளவுக்கு கெட்ட குமாரனை போல தேவன் டிசிப்ளின் பண்ணுவார். அந்த நல்ல தகப்பன் தேடி போகவே இல்லை. அவன் தான் நல்ல தகப்பன். அவனா மனம் திரும்பி நான் செஞ்ச தப்புன்னு வந்தான், அவனை அனுமதித்து கொண்டார். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு தெரியுமா? தேவனை காட்டிலும் இரக்கமுள்ளவர்களை போல அப்படியே தேடி போகிறது. சபையிலேருந்து ஒருத்தர் டிசிப்ளின் பண்ணியிருந்தோம்னா நம்ம போய் தேடி போய் வாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னமோ சபையில் உள்ள மூப்பரெல்லாம் கடின இருதயம் உள்ளவர்கள், நான் ரொம்ப இரக்கம் உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடலில் அல்லது தண்ணீரில் மூழ்கி கொண்டு இருக்கிறவனை நீ போய் தூக்க போனீங்கன்னா அவன் உன்னையும் சேர்ந்து இழுத்துட்டு போயிடும். துன்மார்க்கன், பின்மாற்றக்காரன், உண்மை இல்லாதவன் வார்த்தையில் அவனோடு கூட நீ ஐக்கியப்பட்டா பன்றியோடு சேர்ந்த கன்றும் என்னதையும் நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க, கெட்டு போவீங்க. அலிம்பனுக்கு சகோதரன் ஆகாத. டிசிப்ளின் பண்ணாங்கன்னா பி கேர்ஃபுல். அவங்களோடு கூட நீங்கள் உங்களுக்கு முழு விவரமாக சொல்ல மாட்டோம் சர்ச்சில் இருந்து ஏன் ஒருத்தர் டிசிப்ளின் பண்ணுறோம்னு. டிசிப்ளின் பண்ணுறான், இட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட். அவங்க திருந்தனுங்கிறக்கா ஒன்று செய்வோம். தேவனும் அப்படி தான் செய்வார். ஒரு மனுஷன் அவன் பண விஷயத்தில் உண்மையாக இல்லை, நேர்மையாக இல்லை, சம்பாத்தியத்தில் நீதியாக இல்லை, அப்போ அவன் மனம் திரும்பும்படிக்கு ஒன்று செய்வார். அவன் ஆடம்பரமாக செலவழிக்கிறான், வருமானத்துக்கு முந்தி செலவழிக்கிறான், அவன் அந்தரங்கத்தில் அவன் பணத்தை செலவழிக்க கூடாதுல அவருக்கு தெரியும். அவர் டிசிப்ளின் பண்ணுவார். லெட் ஹிம் சஃபர். அந்த நல்ல தகப்பன் அவனுக்கு மற்றவங்க சொல்லியிருக்கலாம். அவன் என்ன ரயில் ஏறி ஃப்ளைட் ஏறி அடுத்த கண்டத்துக்கு போயிருக்க போகிறான்? அங்கே தான் கொஞ்சம் தூர தேசம்னா ஏதோ ஒரு அடுத்த ஸ்டேட்டு மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் ஒரு காலத்தில். தேடி போகல தகப்பன். அவன் நினச்சிருந்தா அவன் பணக்கார தகப்பன், வேலைக்காரரை விட்டு தேடி இருக்கலாம், எங்கடா போனான் தேடுன்ட்டு. அவன் தேடவே இல்லை, அவன் நல்ல தகப்பன். அதனால தான் அவன் திரும்பி வந்தான். ஆனால் இன்னைக்கு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக செய்கிறோம். ஆனால் they take undue advantage. அதனுடைய விளைவு என்ன? அவன் தேவன் உண்மையிலே காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, ரட்சிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, நாம் அவனை கெடுத்துறோம். ஸோ தகாதவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியும் அவர்கள் கெட்டு போவதுக்கு செய்யக்கூடிய உதவியாகவே கருதப்படும். எனவே யாருக்காவது நீங்கள் உதவி செய்யணும்னா கன்சல்ட் யுவர் எல்டர்ஸ், கன்சல்ட் காட் பிரைமரிலி. முதலாவது தேவன்கிட்ட கேளுங்க, அது அவருக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு. ரெண்டாவதாக ஞானமுள்ள நல்ல சகோதரர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாங்கல் கொடுக்கல் பண்ணும்போது சபைக்கு வர்றாங்கன்னு நினச்சி நான் போய் பிஸ்னஸ் பண்ணேன். நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிறோம், ₹1 லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் கூட சர்ச்சில் பண்ணக்கூடாதுன்ட்டு. எத்தனை பேர் சர்ச்சில் சர்ச்சுக்கு வர்றாங்கிறதுக்காக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம், சீட்டு போட்டோம், அதை வாங்கினேன், இதை கொடுத்தோம், கடன் கொடுத்தேன், ஐயோ சர்ச்சுக்கு வர்றாங்கன்னு நினச்சி கஷ்டப்படுறாங்கன்னு கொடுத்தேன், அவங்க இப்போ சர்ச்சுக்கே வரல. யார் காரணம்? சின்ன பிள்ளைக்கு சொல்கிறது மாதிரிக்கு இதுக்கு மேலே என்ன விவரமாக சொல்லணும் எனக்கு தெரியலங்க. அதாவது எவ்வளோதான் லாபகமாக ஊதுனாலும் கேட்காத செவிட்டு விரிவினை போல் இருந்தா என்ன செய்ய முடியும்? நான் இப்படி தான் யோசிச்சேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இவ்வளவுலாம் பேசுகிறோம், சத்தியத்தை கேட்டு இப்படி இருக்காங்களே. நான் அவங்களுக்கு கேரண்டி போட்டேன், நீதிமொழிகள் 6 எழுதியிருக்கு, கையெடுத்து பிணைக்கப்பட்டு நீ என்ன செய்யாத, கடனுக்கு பிணையாளி ஆகாத, கேரண்டி கொடுக்காதேன்ட்டு. கொடுத்தேங்கிறாங்க சில இடத்துல. நமக்கு வருத்தமாக இருக்குது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படிலாம் இருக்காங்களே, இதுக்கு மேலே நாங்கள் எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியலையே. ஆண்டவர் சொல்கிறார், எப்போ நான் சொல்கிறதே கேட்க மாட்டேன்ட்டாங்க, நீ என்னமோ ரொம்ப வருத்தப்படுறீ. ஆண்டவர் அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்கு. நான் சொன்னதே கேட்கலையப்பா. ஆண்டவர் சொன்னார்ல, எத்தனையோ முறை நான் கோழி தன்னுடைய குஞ்சை சேர்த்து கொள்வது போல் நான் வந்தேன், ஆனால் அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. இப்பொழுதோ உனக்கு நாள் வந்துருச்சு,
என்று சொல்லி அவர் அதை அழியும் நாளை குறித்து, தண்டனை குறித்து எச்சரித்தார். எனவே காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். தேவனமே ஆசீர்வதிப்பார்.